என் தங்கப்பிள்ளையே, வெள்ளிக்கிழமையில் பொதுவாகவே என் பிள்ளைக்கு இப்படி ஒரு செய்தியை ஒருபோதும் உன் தாயானவள் உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்தது கிடையாது. என்னுடைய மனது நொறுங்கி போய்விட்டது. என் குழந்தையே, என் பிள்ளையின் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த தாயின் மனது நொறுங்கி போய்விட்டது. இப்பொழுதாவது என் பிள்ளையிடம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். உண்மை என்னவென்று சொல்லிவிட்டோமானால் என் பிள்ளை அதற்கு தகுந்தாற்போல தன் வாழ்க்கையை என்னவென்று காப்பாற்றி கொள்ளுமே என்கின்ற ஒரு நப்பாசையில்தான் உன் அம்மா இன்று இந்த இரவில் உன்னிடம் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். உன் வீட்டு வாசலில், அதாவது உன் வீட்டின் வெளிப்புற வாசலில் கருப்பு வண்ணத்தில் ஒரு பொருள் கிடக்கிறது. இது சாதாரணமாக கிடைக்கிறது என்று நீ நினைத்திருப்பாய். ஆனால் முழுக்க முழுக்க இது உனக்கு வேண்டாத ஒருவர் செய்த செயல் என்பது நான் மட்டுமே அறிவேன். இதை உடனடியாக என் பிள்ளையிடம் சொல்லிவிட வேண்டும். இதை உடனடியாக என் பிள்ளைக்கு என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும். என் பிள்ளையை இதை சொல்லி உஷார்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். பொதுவாகவே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும், சரியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியாமல் போனது? உன் வீட்டு வாசலில் அப்படி ஏதாவது இருந்தால்தானே எனக்கு தோன்றும் என்று நீ கேட்கிறாயா? என் குழந்தையே, எல்லா சமயங்களிலும் எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் இங்கு தோன்றுவது கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எனும் பொழுது அதை என்னவென்று என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் அத்தனையிலும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வருகின்ற இந்த வராகி உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்னவெல்லாமும் சொல்லித் தருகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் இருப்பது இந்த காலத்தின் கட்டாயம். உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை எடுத்துச் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். எந்த நிலையிலும் என் பிள்ளை வாழ்க்கை ஒரு சிக்கலுக்குள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கஷ்டத்தை அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் புரிந்தும் புரியாதது போல இத்தனை நாளும் நடந்தது போதும். இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருந்தோமானால் உன் வீட்டு வாசலில் வைத்திருக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையை அழித்துவிடும். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் நாம் நினைக்கின்றபடி இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ கவனிக்கும் வேலையை முழுமையாக வைத்து கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றிலுமே நமக்கு நல்லதொரு தடயங்கள் நிச்சயமாக கிடைக்கப் பெறவில்லை. நம் வாழ்க்கையில் நம் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணமானவர்கள் யார் என்பதனை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் நம் மீது பழியை போட்டுக்கொண்டு நாமும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது? எல்லாமும் நாம் செய்த தவறுதான் என்று நாமே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் இனி வரும் நாட்களிலாவது என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வராகி நான் வருகின்ற இந்த காலம் இனி அத்தனையையும் உனக்கே என்று நான் மாற்றி கொடுக்க வருவேன் என்பதனை மறக்காதே. உனக்கே என்று நான் சரி செய்து கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் இது போன்ற தீய விஷயங்கள் நுழையத் தொடங்கிவிட்டது. உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் எதிர்மறை சிந்தனைகளாக மாற்ற இந்த வாழ்க்கை தொடங்கிவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் உனக்கே என உறுதிப்படுத்த தயாராகி விட்டது என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நான் உன் கண் முன்னால் நிறுத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையும் தாண்டி என் பிள்ளை இனி எதற்கும் நீ தயங்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக
புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நான் சொல்லியிருக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெளிவான பாதையில் உன்னை அழைத்துச் செல்லவும் சரியான புரிதலுக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கவும் நான் எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வருகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவள். தன் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக என் பிள்ளைக்கு துணை இருப்பவள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி சுற்றி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், உன்னை சுற்றி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுக்கிறது என்றால், அதற்கு காரணமாக இருக்கும் உன் வீட்டு வாசலில் கிடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் கவனிக்கத்தான் வேண்டும். இது உன் கண்ணுக்கு தெரியும், தெரியாமல் போகும். அதாவது இல்லை என்பதற்காக அம்மா சொன்னது போல எதுவும் இல்லையே என்று நினைப்பதை தவிர்த்து, தாய்க்கு தெரிகின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியவில்லை என்றாலும் அதற்காக அம்மா சொல்கின்றதை நாம் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்பதனை நீ நினைக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நாம் அவ்வளவு எளிதில் மறந்து விடுவதில்லை. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எப்பொழுதும் நமக்கு மறைந்தே போய்விடும். அது தெரிய வரும் நேரம் நம்மால் எதிர்கொள்ள முடியாத ஒரு ஆச்சரியமாக அது இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக அந்த விஷயம் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த விஷயத்தை அன்றே நம் தாய் நமக்கு எடுத்துச் சொன்னாலே, அவள் சொன்னதை நாம் முழுமையாக கவனித்து இந்த வாழ்க்கையில் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் அதை பெற்றிருக்கலாமே என்பது போன்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக உனக்குள் வந்திருக்கும். அப்படி வருவதை முதலிலேயே உன் அம்மா எடுத்துச் சொல்லி விட்டால் என் பிள்ளை, நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வாய் அல்லவா? உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலம் நிறைய இனி உன்னை சூழ்ந்து நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் தெரியப்படுத்தாமல் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எங்கும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அதிசயங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வருவதும் பிரச்சனையின் முடிவாக ஒரு உயிர் நிச்சயமாக வருத்தப்படுவதும் உன்னுடைய வாழ்க்கையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நாட்களில் இதை எல்லாமும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் நாம் உணர வேண்டும். நமக்கு வேண்டியவர்களோ வேண்டாதவர்களோ யாராக இருந்தாலும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்மை பற்றி ஒரு துளியளவும் அவர்கள் யோசிப்பது கிடையாது. வேண்டியவர்கள் நமக்கு ஒரு நல்லது நடந்தால் உண்மையாகவே அவர்களுக்கு அன்பு இருந்தால் அவர்கள் அதை பெரிதுபடுத்துவதும் இல்லை, வெளியில் யாரிடமும் பெரிதாக காண்பித்து கொடுத்ததும் இல்லை. அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையிலும் சில தீமைகள் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது எல்லா நிலையிலும் நீ அமைதியாகவே இருந்து கொண்டிருக்க முடியாதல்லவா? நடக்கும் தீமைக்கு காரணத்தை தெரிந்து கொள்வதை விட அதை தடுப்பதற்கான வழியை தேடுவதுதான் உண்மையில் புத்திசாலித்தனம். அதுபோலத்தான் நானும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயம் எல்லாவற்றிலும் நீ நிச்சயமாக பெருவாழ்மையோடு வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாமும் சாதித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் புதிதாக வருகின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒத்து வராத பொழுது, அதனோடு தான் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது பலரும் இந்த பயணத்தை தொடர்வதில்லை என்பதுதான் உண்மை. எப்படியாவது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு நாம் நினைத்த காரியத்தை எல்லாமும் நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒருபோதும் நிஜமானது கிடையாது. இந்த வாழ்க்கை உனக்கு ஒருபோதும் நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுத்து விடாது. ஆனால் மாற்றத்தை கொடுக்கும், உனக்குள் தைரியத்தையும் துணிச்சலை கொடுக்கும்.
உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் இனிமேல் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் சொல்லும் விஷயங்களை புரிந்து கொண்டு உன்னுடைய வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. எப்பொழுதுமே என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நான் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சில விஷயம் மட்டுமே இந்த வாழ்க்கையில் தன் பிள்ளையிடம் எளிதாக சொல்லிவிட முடியும். அப்படி உன் வாழ்க்கையில் நான் எளிதாக சொல்ல நினைக்கின்ற விஷயம் இதுதான். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டு வாசலுக்கு வந்தது யார்? கருப்பு வண்ணத்தில் இருக்கும் இந்த பொருளை வைத்தது யார்? நாளைய விடியலில் இதை எப்படி எடுக்கப் போகிறாய் என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான எல்லா நிலைகளையும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இரவு பொழுதுமே இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக வீட்டின் வாசல் படிக்கு வந்து நிற்க வேண்டும். அதாவது நிச்சயமாக இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய வீட்டை சுற்றி ஏதேனும் தீய சக்திகள் இருக்கிறதா, தீய சக்திகள் வந்து நம்மை ஆட்டி படைக்கிறதா என்பதனை எல்லாமும் நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கவிருக்கும் நல்ல காலங்கள் வரும் பொழுது இது போன்ற தீமைகளும் தொடர்ச்சியாக நடக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையும் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்லதை எடுத்துச் சொல்ல நான் வரக்கூடிய இந்த காலம் வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. அம்மா தினமும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நான் எப்பொழுதும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அடிக்கடி தவறுகள் நடக்கிறது, அடிக்கடி வீட்டில் கஷ்டங்கள் வருகிறது, அடிக்கடி வீட்டில் சோதனைகள் வருகிறது என்றால் நம் வீட்டு வாசலில் ஏதோ ஒரு தீய சக்தி வந்து சென்றது உறுதி. அதைத்தான் உனக்கு கருப்பு வண்ணத்தில் இருக்கிறது என்று நான் சொல்லி இருக்கின்றேன். அப்படியானால் தீய விஷயங்கள் அங்கு வந்து உன் வீட்டில் இருக்கும் வெண்மை நிறத்தை எடுத்து கொண்டு கருப்பு வண்ணத்தை பூச முயற்சி செய்கிறது. அந்த இடத்தில் பல தீய விஷயங்களை நடத்த முயற்சி செய்கிறது. அதற்காகத்தான் மேலும் மேலும் பல சூழ்ச்சிகளும் பல தொடர்ச்சியான நடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இரவு நேரம் உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன் இல்லத்தின் வாசலில் நீ வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரின் தலையையும் சுற்றி கற்பூரை வைத்து, அதாவது கற்பூரத்தை வைத்து எரித்து விடுவது மிக மிக நல்லது. அப்பொழுது அங்கு இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அவை எல்லாமும் ஓட்டம் எடுத்துவிடும். நீ சரியாக இதையெல்லாமும் செய்து கொண்டிருந்தாயானால் இதை சுற்றி எப்பொழுதுமே பல பிரச்சனைகள் உனக்கு காத்து கொண்டிருக்கும். அதை எல்லாமும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வேண்டும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் துணையாக இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு மேலும் பல நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்க வரும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இனியும் அம்மாவின் வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்து விட்டால் போதும். உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதையோ எண்ணி நீ கலங்கியது எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு இனி உனக்கான தேவைகளை நான் உன்னிடத்தில் கைகொண்டு சேர்ப்பதை விட சுற்றி நடக்கும் சில விஷயங்களை என் பிள்ளை சரியாக புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இருந்து விட்டாலே போதும். என்றும் இந்த தாய் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகியானவள் உன்னோடு உனக்கென துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் செய்தாயோ செய்யவில்லையோ
இன்றிரவே உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் தலையை சுற்றியும் தீபத்தை கொண்டு வந்து கொடுத்து விடு. அப்படி அந்த தீபத்தை நீ கொண்டு வந்து கொடுப்பது சரியென்றால், அந்த தீபத்தை உன் வீட்டு வாசலில் நீ எரிக்கிறாய் என்றால், நிச்சயமாக அடுத்த நாள் விடியல் உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமுமே வெளியேறிவிடும். உன் வீட்டில் உன் குலதெய்வம் தங்கிவிடும். நேர்மறையான விஷயங்கள், வேஷங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்வாய். உனக்குள் எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலும் நான் எப்படி உன்னோடு பழகி இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? அதுபோல நீ எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் கவனமாக இருப்பது போல உன் வீட்டை சுற்றி நடக்கும் சில தீய விஷயங்களையும் நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையாக உன்னை வாழச் சொல்லும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான ஒரு நல்லதை கொடுக்க எந்த நேரமும் துணிந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாமும் கொட்டி தீர்த்து விடத்தான் வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும். உன் வீட்டு வாசல் மாசுபடிந்து கிடக்கிறது. வாசல் தெளிக்க மறந்து விடாதே. மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த நீரில் கல் உப்பையும் சேர்த்து கரைத்து கொஞ்சம் அடிக்கடி இந்த பொருளை தெளிக்க தொடங்கு. நிச்சயமாக உன் வீட்டில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை உன்னால் கண்கூடாக காண முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது நான் எப்பொழுதும் எதற்கும் என்னவெல்லாமும் சொல்லி உன் வாழ்க்கை நிலையை சரி செய்ய வேண்டுமோ அதை எல்லாமுமே நான் உனக்கு சரியான நேரத்தில் செய்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எல்லா நிலைகளையும் நான் சரியாக சொல்லி தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு உனக்கு ஏற்றுத்தரும் எல்லா விஷயங்களையும் இனி எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். நிச்சயமான வெற்றி ஒன்று உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ மீட்டெடுக்க வேண்டும். உன் வீட்டு வாசலில் இருக்கும் இந்த பொருள் உன் கண்ணுக்கு தெரிகிறதோ இல்லையோ, நிச்சயமாக உடனடியாக இந்த பொருளை நீ அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்வதை விட அந்த இடத்தின் சக்தியை நீ வழிப்படுத்து என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற நேரங்கள், இது போன்ற நாட்கள் நமக்கு அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் நம் கண் முன்னால் வந்து நின்று விடுவதில்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இந்த குடும்பத்தாரிடம் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டோம் என்றால் அந்த விஷயத்தை சரியாக பின்பற்றி விடுவாய் அல்லவா? உன்னுடைய உறவு யாருக்கும் தெரிந்திருந்தால் கூட இந்த விஷயத்தை சரியாக சொல்ல உன்னை பழக்கி விடுவார்கள். நீ சரியாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டு விடுவாய். நமக்கான கால நேரம் எப்படியோ நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா நேரமும் ஒன்று போலத்தான் எல்லாமும் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது. நம் வீட்டிற்கு வருகின்ற சில தீய மனிதர்கள் வேண்டும் என்றே நமக்கு கெடுதலை செய்ய நினைப்பார்கள். அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறையான விஷயங்கள் உள்ளே வரவிடாமல் நீ செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே தடுத்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய அளவில் நன்மைகளை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நம்பு. நீ எந்த நிலையிலும் அம்மாவின் அன்பை மட்டும் கைவிட்டு விடாதே. நான் எதையுமே உனக்கு காரணமில்லாமல் சொல்வது கிடையாது. தீமைகள் இருக்கிறதோ இல்லையோ, செய்யக்கூடிய விஷயங்களை எப்பொழுதும் சரியாகச் செய். உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை கட்டாயமாக என் குழந்தை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி இந்த காலம் முழுக்க நீ எல்லாவற்றையும் உணர்ந்து மன நிம்மதியோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை இரவில் நிச்சயமாக நீ கற்பூரத்தை கொளுத்தி வைக்காமல் செல்லாதே. விடியல் பொழுதில் வாசல் தெளிக்கு கோலமிடும் பொழுது மஞ்சளும் வேப்பிலையும் கல் உப்பும் கலந்த நீரில் தெளித்து விடு. நிச்சயமாக தானாகவே உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கத் தொடங்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.